السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 80வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் நிறைவான ஈமானை, இஸ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் பயனுள்ளதாக நமக்கு ஆக்கி அருள்வானாக. ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 80வது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சி. ஸகாத்து ஃபித்ர் எப்பொழுது கடமையாகுது என்பதை சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம். அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி, அதாவது சென்ற பாடத்தில் நாம் பார்க்க இருந்தோம் ஸகாத்துல் ஃபித்ர் எப்பொழுது கடமையாகும் என்பதை. சென்ற பாடத்தில் பார்க்க இருந்தோம், ஆனால் பார்க்கவில்லை. அதைத்தான் இந்த பாடத்தில் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு ஜகாத்துல் ஃபித்ரை அந்த வழங்க வேண்டிய நேரத்திற்கு முன்பாகவே வழங்குதல், அதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். அப்படி வழங்கினால் அது ஏற்கத்தகுமா அல்லது மறுதளிக்கப்படுமா, அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்பதை குறித்தும் இன்றைக்கு நாம் இந்த 80வது பாடத்திலே பார்க்க போகிறோம். முதலில் மதா தஜிபு, எப்பொழுது வாஜிபாக ஆகும். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரமலான் மாதத்தினுடைய இறுதியிலே, அதாவது பிறை பிறந்ததுமே ஜகாத்துல் ஃபித்ர் என்பது வாஜிபாகிவிடும். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இல்ல ஜகாத்துல் ஃபித்ர் என்பது பெருநாளுடைய காலை சுபுகு சூரியன் உதயமானதற்கு பிறகுதான் கடமையாகிறது. சூரியன் உதிக்கிற நேரம்தான் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகக்கூடிய நேரம். அந்த நேரத்திலிருந்து பெருநாள் தொழுகை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொடுத்து முடிச்சிடணும். இதுதான் அதற்கான நேரமும் முடிவும் என்று இமாம்கள் சொல்கிறார்கள். சரி, இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கும் பொழுது இந்த கருத்துக்களினுடைய பிரயோஜனம், பயன்பாடு என்ன? சிலர் அப்படி சொல்வதனாலையும், பிறை பிறந்ததும் என்று சொல்வதும், அல்லது சூரியோதயம் இதுதான் நேரங்கிறதுனால நமக்கு சமுதாயத்திற்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இமாம்களுடைய இந்த ரெண்டு கருத்து வேறுபாடுல சமுதாயத்திற்கான பலன் என்ன என்று கேட்டால், பிறக்கிற குழந்தை பெருநாள் அன்று சூரியோதயத்திற்கு முன்னாடி பிறந்த அந்த குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா என்று கேட்டால், அந்த குழந்தையின் மீது வாஜிபாகுமா என்று கேட்டால் வாஜிபாக ஆகாது. ஏன்னா கடமையாகிற அந்த நேரத்தில் இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் சூரியோதயத்துல தான் நேரம் கடமையாகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள பொறுத்தளவு சொல்லுவாங்க, ஆமா அந்த குழந்தைக்கு நேற்று நைட்டே பிறந்த அந்த குழந்தைக்கு இன்றைக்கு காலில் சூரிய உதிக்கிற நேரத்துல ஜகாத்துல் ஃபித்ர் அந்த குழந்தையின் மீது கடமையாகிவிட்டது. அதனால் அந்த குழந்தைக்கு ஜக்காத்து ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும் என்று சொல்வார்கள். அது மாதிரி ஜகாத்துல் ஃபித்ர் அதனுடைய நேரத்திற்கு முன்னாடியே கொடுக்கலாமா? இப்போ சூரிய உதயத்துல தான் கடமையாகுதுன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் பெருநாள் இரவு சூரியன் மறைந்ததும், அன்றைக்கு பெருநாள் முந்தைய தினம் சூரியன் மறைந்ததுமே ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகுதுங்கிறாங்க. சரி, கடமையாகிற அந்த நேரத்திற்கு முன்னாடியே ஜக்காத்துல் ஃபித்ரை வழங்கிடலாமா என்று கேட்டால்
ஒரு நாளைக்கு அல்லது 2 நாளைக்கு முன்னாடி வழங்கலாம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்து. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்களுடைய ஹதீஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு வெளியேறுவதற்கு முன்னாடியே ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றணும் அப்படின்னு எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஆனா இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா ஜகாத்துல் ஃபித்ரை ஒரு நாளைக்கு முன்னாடி அல்லது 2 நாளைக்கு முன்னாடியே வழங்கிடுவாங்க. அப்ப இதுல இருந்து சில இமாம்களுடைய கருத்து என்னன்னா, ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தளவிற்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னாடி வழங்கிடலாம் அப்படிங்கிறது. ஆனா சில பேர்கள் அதற்கு முந்தியும் வழங்கலாம்ங்கிறாங்க. அதாவது அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள பொறுத்தளவுக்கு ரமலான் மாதத்திற்கு முன்னாடியே வழங்கலாம். அதாவது ரமலான் மாதத்துல வழங்கலாம். ரமலான் மாதத்துல அவர் என்னைக்கு வேண்டுமானாலும் அது ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது அபு ஹனீஃபா அவங்களுடைய கருத்து. ஷாஃபி இமாமுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, ரமலானுடைய முதல் நாளிலிருந்தே ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றுதான். அடுத்ததாக மாலிக் மதுஹபு, அதே மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்களுடைய மதுஹபு, அவங்களுடைய மதுஹப், இந்த 2 இமாம்களுடைய சங்கை பொருந்திய இந்த 2 இமாம்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு முன்னாடி அல்லது 2 நாளைக்கு முன்னாடி வழங்கலாம் அப்படிங்கிற அந்த ஜும்ஹூர் உலமாக்களுடைய கருத்தை தான் இந்த இரு மதுஹப்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இமாம்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க ஒரு கருத்துல. அது என்ன கருத்து அப்படின்னு கேட்டா, ஜகாத்துல் ஃபித்ர் என்பது நிறைவேற்றப்படாவிட்டால் அது எந்த காலத்திலையும் மனிதனை விட்டு அது விழுந்து போய் விடாது. அவன் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க தாமதிக்கிற காரணத்தினால் அது விழுந்து போகுமான்னா விழுந்து போகாது. அது அவன் ஜக்காத் அவன் நிறைவேற்றுற வரை, அவனுடைய ஆயுள் காலம் வரை அது அவனிடத்துல அது கடனாகத்தான் இருக்கும். அந்த கடமை அவன் என்னைக்கும் நிறைவேற்றி தான் ஆகணும். தொழுகை முடிஞ்சு போனதுனால இனிமேல் அவன் நிறைவேற்ற கூடாதுங்கிறதல்ல, அவன் நிறைவேற்றத்தான் செய்யணும். ஜக்காத்துல் ஃபித்ரு நிறைவேற்றினால் அது சாதாரணமான சதக்காவாக எப்படி நிகழுமோ அது மாதிரி தான் நிகழும் என்றாலும் இவனிடத்துல உள்ள அந்த கடமை நீங்கிவிடும். ஆனா அதை பெருநாள் அன்றைய விட தாமதிக்க கூடாது அப்படிங்கிறதுல தான் பெருநாள் தொழுகை முடிஞ்சு போச்சு. பெருநாள் தொழுகை அன்றைய விட தாமதிக்க கூடாது, அன்றைக்குள்ள எப்படியாவது அவன் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் எல்லோரும் உறுதி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இமாம் இப்னு சிரீன், இமாம் நஹஇ இந்த இமாம் 2 இமாம் சொல்றாங்க, இல்ல பெருநாள் தினத்தை விட்டும் கூட லேட் பண்றது கூடும். அப்படி லேட் பண்ணாலும் கூட அவன் அதை லேட் பண்ணியாவது கொடுத்துடணும், லேட் பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது தவறு இல்லைங்கிறது இல்லை, அனுமதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்னு சிரீன் இமாமும் இமாம் நஹவி இமாமும் அவங்களும் சொல்றாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்களுடைய கருத்தும் கூட அப்படிதான். அதாவது தாமதிச்சால் அதனால எந்த பிரச்சனை இல்லை, ஆனா கொடுத்துடணுங்கிறது தான். அதற்கப்புறம் இமாம் இப்னு ரஸ்லான் அப்படிங்கிற ஒரு இமாம் சொல்றாங்க, இல்ல அது ஹராம், அப்படி செய்யறது ஹராமும், அதை தாமதிக்க கூடாது, அப்படி தாமதித்தால் அது பாவமாக ஆகும். தொழுகையை அதனுடைய நேரத்துல இல்லாம கலாவாக்கினால் அதுக்கு பாவம் உண்டாகிற மாதிரி தான் இதுவும் பாவமாகிவிடும் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு ரஸ்லான் அவர்கள் சொல்கிறார்கள். சரி, வாருங்கள் நாம் இப்பொழுது பாடத்திற்கு உள்ளே செல்வோம். மதா தஜிபு, எப்பொழுது ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகும்? இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். தலைப்பு எப்பொழுது வாஜிபாகும். இத்தஃபகல் ஃபுகஹாவ், மார்க்க அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். சட்ட வல்லுனர்கள் ஃபுகஹாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அலா அன்னஹா தஜிபு ஃபி ஆஹிரி ரமலான், ரமலான் மாதத்தினுடைய இறுதியில்
இந்த ஜகாத்துல் ஃபித்ர் வாஜிபாகிறது என்பதுல எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். வக்தலஃபு ஃபி தஹ்தீதில் வக்தில் லதி தஜிபு ஃபீஹி, இது அதாவது எந்த நேரத்தில் வாஜிபாகிறது என்று வரையறுப்பதில் இமாம்கள் வேறுபட்டிருக்கிறார்கள். ரமலானுடைய இறுதியில தான், ரமலானுடைய கடைசியில தான் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகுது என்று இருந்தாலும் அந்த நேரத்தை வரையறுப்பதை குறிப்பாக்குவதில் இமாம்கள் மாறுபடுகிறார்கள். ஃபகால சௌரியூ, இமாம் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சௌரினா சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அஹ்மது, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். வ இஸ்ஹாக், இமாம் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். வ ஷாஃபிஈயு, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்கிறார்கள். ஃபில் ஜதீதி, ஜதீதான சொல்லின் பிரகாரம். இமாம் ஷாஃபி அவங்களுக்கு ஜதீது கதீம் என்று இரு வகையான சொல் இருக்கிறது. பழமையான சொல், புதுமையான சொல் அப்படின்னு சொல்லி. அடுத்து வயஹதர் ரிவாயத்தைனி அன் மாலிக்கின், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு 2 அறிவிப்பு இருக்கிறது. அந்த 2 அறிவிப்பில் ஒரு அறிவிப்பில் வருகிறது. என்ன நேரம் அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாருமே, அதாவது 2, 3, 4, 5 இமாம்கள், இமாம் சௌரி, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் இஸ்ஹாக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இந்த 5 இமாம்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, இன்ன வக்த உஜூபிஹா, ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகக்கூடிய நேரம் என்பது குரூபு ஷம்சி லைலத்தல் ஃபித்ரி, சூரியன் மறைவதுதான். லைலத்தல் ஃபித்ரி அப்படின்னா பெருநாள் இரவு. லிஅன்னஹு, என்றால் வக்துல் ஃபித்ரி மின் ரமலான், அதுதான் வக்துல் ஃபித்ரி மின் ரமலான், ரமலானிலிருந்து விடைபெறக்கூடிய நேரமாக இருக்கிறது. ரமலானுடைய நிறைவு நேரம்ங்கிறது அதுதான். இதிலிருந்து ஃபித்ர்னா நோன்பு திறக்குன்னு வந்து ஆரம்பிச்சிடும். ஆதலால் அதிலிருந்து சூரியன் மறைவிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ருடைய நேரம் ஆரம்பமாகிறது என்பது இவர்களுடைய கருத்து. அடுத்து பாருங்க, வகால அபு ஹனீஃபத, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். வல் லைசு, இமாம் லைசு அவர்கள் சொல்கிறார்கள். வஷாஃபிஈயு ஃபில் கதீம், கதீமான சொல்லில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வர் ரிவாயத்து சானி, வர் ரிவாயத்து சானியத்து அன் மாலிக்கின், இமாம் மாலிக் அவர்களை தொட்டுமுள்ள இரண்டாவது கருத்து என்னவென்று சொன்னால், இன்ன வக்த உஜூபிஹா, ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகிற நேரம் என்பது துலூஹுல் ஃபஜ்ரி மின் யௌமில் ஈத், பெருநாள் அன்று சூரியோதயம்தான். அப்போ கதீமான சொல்லில ஷாஃபி இமாம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, மாலிக் இமாம் அவர்களுடைய 2 ரிவாயத்துல ஒரு ரிவாயத்து என்ன, முதல் ரிவாயத்தை தான் அங்க பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மாலிக் இமாம் அவங்க சூரியோதயம் இல்ல, சூரிய மறைவு என்று முதல்ல சொன்னாங்க. சொல்லிட்டு 2வது சொல்ல மாறிட்டாங்க. இல்ல சூரிய மறைவு கிடையாது, சூரியோதயம் தான். ஷாஃபி இமாமை பொறுத்தளவு கதீமான முதல் சொல்லுல எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா சூரியோதயம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 2வது சொல்ல அவங்க எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு கேட்டா, இல்ல சூரிய மறைவு தான் நேரம் அப்படின்னு மாறிட்டாங்க. அப்ப இமாம்களுடைய அந்த மாறுதல் அப்படிங்கிறது அவங்களுடைய இஜ்திஹாதுக்கு உட்பட்டது. அதனால் அவங்க மாறுறாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒன்று சரின்பட்டதை சொன்னாங்க, 2வது இல்ல அது தவறு, இதுதான் சரிங்கிறது மாறுறதுனால மாறுறாங்க. அதனால் நம்ம அவங்கள குறை சொல்வதோ அல்லது அந்த கருத்துக்களை தவறாக எடுப்பதோ இல்லை, இது இல்லை. நம்மளுடைய மதுஹபினுடைய கருத்து முடிவு எதுவாக இருக்கிறதோ அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். சரி, அப்ப இப்படி 2 இமாம்கள் 2 கருத்துல இருக்கிறாங்க. வஃபாயிதத்து ஹாதல் இஹ்திலாஃபி, இந்த கருத்து முரண்பாடினுடைய பிரயோஜனம் என்ன? ஃபில் மௌலூதி,
பிரயோஜனமாகிறது, முபததாவா வைங்க. வஃபாயிதத்து ஹாதல் இஹ்திலாஃபி, இந்த கருத்து முரண்பாடினுடைய பிரயோஜனம் என்பது ஃபில் மௌலூதி, குழந்தையுடைய விஷயத்தில் இருக்கிறது. யூலது, பிறந்தது, கபிலல் ஃபஜ்ரி மின் யௌமில் ஈதி, பெருநாளைக்கு அன்று, பெருநாள் அன்று ஃபஜ்ருக்கு முன்னால் பிறந்த அந்த குழந்தை, அது எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரை பிறந்தாலும் சரிதான், சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த, அதே மாதிரி பாருங்க, வபஹத மகீபி ஷம்ஸ், சூரியனுடைய மறைவுக்கு பின்னால், பெருநாளைக்கு முந்திய நாள் சூரிய மறைவுக்கு பிறகு பெருநாள் அன்று சூரிய உதயத்திற்கு முன்னால் பிறந்த இந்த குழந்தையினுடைய விஷயத்துல தான் இதனுடைய பிரயோஜனம் இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, ஹல் தஜிபு அலைஹி, இந்த குழந்தையின் மீது ஜக்காத்துல் ஃபித்ர் வாஜிபாகுமா, அம் லா தஜிபு, அல்லது வாஜிபாகாதா என்கிற ஒரு கேள்வி எழும். இந்த கேள்விக்கு இந்த இந்த இரண்டு இமாம்களுடைய கருத்தின் பிரகாரம், அந்த ரெண்டு இமாம்களுடைய ரெண்டு கருத்துல முதல் கருத்தின் பிரகாரம், ஃபஅலல் கவுலில் அவ்வளி, முதல் சொல்லின் பிரகாரம், அதாவது சூரியோதயத்திற்கு முன்னாடி முந்தின நாள் சூரிய மறைவில் தான் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாகுது என்று சொன்னால், சூரிய மறைவுக்கு பிறகு பிறந்த அந்த குழந்தையின் மீது லா தஜிபு, ஜக்காத்துல் ஃபித்ர் வாஜிபாகாது. என்ன காரணம்? லிஅன்னஹு உலித பஅத வக்தில் உஜூபி, கடமையாகிற நேரத்திற்கு பின்னாடி தான் அது பிறந்திருக்கு, அதனால் அதற்கு மீது கடமை ஆகாது. வஹல சானி, இரண்டாவது கருத்தின் பிரகாரம், அதாவது சூரியோதயம்தான் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகிற நேரம் என்று சொன்னால் தஜிபு, வாஜிபாக ஆகும். லிஅன்னஹு, எனந்தால் உலித கபில வக்தில் உஜூபி, கடமையாகிற நேரத்திற்கு முன்பே அந்த குழந்தை பிறந்திருக்கிற காரணத்தினால் அந்த குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது வாஜிப், கட்டாயம் என்கிறது வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் ஜகாத்துல் ஃபித்ர் எப்பொழுது கடமையாகிறது, அதற்கான நேரம் என்ன, எந்தெந்த இமாம்கள் என்னென்ன கருத்துக்களை சொன்னார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்துவிட்டு, அந்த பிறக்கிற அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்தால் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகும், எந்த நேரத்தில் பிறந்தால் கடமையாகாது என்கிற விவரத்தையும் நாம் பார்த்து விட்டோம். அடுத்து நாம் பார்க்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஜகாத்துல் ஃபித்ரை முன்கூட்டியே கொடுத்தால் செல்லுமா, அது கடமையாகிற அந்த நேரத்திற்கு முன்னாடியே ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்தால் கூடுமா என்று சொன்னால், ஜும்ஹூருல் ஃபுகஹாயி, மார்க்க சட்ட வல்லுநர்கள்ல பெரும்பான்மையினர், அலா அன்னஹு யஜூசு, கூடும், தஹ்ஜீலு சதகத்துல் ஃபித்ரி, சதகத்துல் ஃபித்ரை விரைவாக கொடுப்பது கூடும், கபிலல் ஹீதி, பெருநாளைக்கு முன்னாடியே, பெருநாள் அன்றைக்கு முன்னாடியே, பியோமின் ஒரு நாளைக்கு முன்னாடியோ, அவு பியோமைனி அல்லது 2 நாளைக்கு முன்னாடியோ ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தால் கூடும் என்பதுல சட்ட அறிஞர்கள் ஒன்றுமித்த கருத்தில் இருக்கிறார்கள். ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டா, கால இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஏவினார்கள், பி ஜகாத்தில் ஃபித்ரி, ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது கொண்டு எங்களை ஏவினார்கள், அன் துஅத்தா கபல ஹுரூஜின் நாசி இல ஸலாத்தி, தொழுகையின் பக்கம் மக்கள் வெளியேறுவதற்கு முன்னால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களை ஏவினார்கள். ஜகாத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு வெளியாகுவதற்கு முன்னாடியே கொடுத்துறணுங்கிறது, முன்னாடி கொடுக்கணுங்கிற தகவல் இந்த ஹதீஸ்ல இருக்குது. இந்த ஹதீஸ் புகாரியில 1511வது ஹதீஸாக, முஸ்லிம்ல 984வது ஹதீஸாக, அபூதாவுதுல 1613வது ஹதீஸாக, திருமிதியில 675வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. முஸ்னது அஹமதுல 2ஆம் பாகத்துல 5வது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளராகிய இப்னு உமர் அவர்கள் தொழுகைக்கு வெளியாகுவதற்கு முன்னாடியே கொடுக்கணும்னா எப்பொழுது கொடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். கால நாஃபி, இமாம் நாஃபி அவர்கள் சொல்கிறார்கள், வகான இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஆகியிருந்தார்கள், யுஅத்தீஹா, ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுபவர்களாக,
சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள். கபில தாலிக்க, பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி, பில் யௌமி ஒரு நாளைக்கு முன்னாடியோ, அவில் யௌமை ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள். அப்ப இதிலிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரான சஹாபி நபி அவர்களிடமிருந்து கேட்டு அதை எப்படி செயல்படுத்துறாங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே கொடுத்துட்றாங்க. அப்போ ஒரு நாள் 2 நாள் முன்னாடி கொடுக்கலாம் என்பதுதான் இந்த ஹதீஸ் மற்றும் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளருடைய செயல் காட்டுகிறது. அதனால் தான் ஜும்ஹூர் உலமாக்கள் கருத்து சொன்னார்கள், அதாவது முன்கூட்டியே ஜகாத்துல் ஃபித்ரை வழங்கலாம், அது ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி வழங்குறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லி. சரி, இப்ப அடுத்து வஹ்தலஃபு ஃபீமா ஸாத அலா தாலிக, இதை விட அதிகமானதுல கருத்து வேறு கொண்டிருக்கிறார்கள் இமாம்கள். இதை விட அதிகம்னா என்ன? ஒரு நாள் அல்லது 2 நாளைக்கு முன்னாடியே இன்னும் அதிகமான நாளுக்கு முன்னாடி கொடுக்கறதுல இமாம்கள் கருத்து வேறுபடுகிறார்கள். ஃபஇந்த அபி ஹனீஃபத, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாமிடத்துல யஜூஸு தக்தீமுஹு அலா ஷஹ்ரி ரமலான், ரமலான் மாதத்தை விட அதை முற்படுத்தி கொடுப்பது கூடும். ரமலான் மாதத்தை விட அதை முற்படுத்தி கொடுப்பது கூடும். யஜூஸு கூடும், தக்தீமுஹா அதை முற்படுத்தி கொடுக்கலாம், அலா ஷஹ்ரி ரமலான் ரமலான் மாதத்துல. ரமலான் மாதத்தை விட அப்படின்னு சொல்லி ரமலான் மாதத்துக்கு முன்னாடி ஷாபான்லேயே கொடுக்கலாம்ங்கிற கருத்துக்கு போயிட வேண்டாம். ரமலான் மாதத்தில் என்று வைத்துக் கொள்வோம். யஜூசு தக்தீமுஹா அலா ஷஹ்ரி ரமலான், ரமலான் மாதத்தில் அதை முற்படுத்தி கொடுப்பது கூடும் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா ரமலான் மாதத்துல பிற 15ல பிற 10ல ஒரு மனுஷர் எப்பொழுது விரும்புகிறாரோ அந்த ரமலான் மாதத்துல கொடுத்து கொள்ளலாம். வகால ஷாஃபியு, ஷாஃபி இமாமுடைய சொல் என்னன்னா, யஜூசு தக்தீமு மின் அவ்வலி ஷஹர், மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து, இந்த மாதம்ங்கிறது ரமலான் மாதத்தை குறிக்கும், ரமலான் மாதத்தினுடைய முதல் நாளிலிருந்து முன்கூட்டியே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது கூடும். வகால மாலிக், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வ மஷ்ஹூரு மதுஹபி அஹ்மத், அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய மதுஹபுல பிரபல்யமான சொல் என்ன அப்படின்னு கேட்டா, யஜூசு தக்தீமுஹா யௌமன் அவ் யௌமைன், அதாவது ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்த அளவிற்கு மாலிக் இமாம் அவர்களுடைய கருத்தும், அதே மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மதுஹபனுடைய பெரும்பாலான பிரபல்யமான கருத்தும் என்ன அப்படின்னு கேட்டா, பெருநாளைக்கு ஒரு நாள் முன்பு அல்லது 2 நாளுக்கு முன்பாக ஜகாத்துல் ஃபித்ரை வழங்குவது கூடும், அதை விட முற்கூட்டியே கொடுப்பது கூடாது அப்படிங்கிறது தான் மாலிக் மதுஹபனுடைய கருத்து. அதே மாதிரி அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்களுடைய கருத்து, மாலிக் இமாமுடைய கருத்தும் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்தும் இதுதான். ஆனா ஷாஃபி மதுஹபலையும் ஹனஃபி மதுஹபலையும் தான் ஜகாத்துல் ஃபித்ரை ரமலான் மாதத்துல என்னைக்கு வேணாலும் கொடுக்கலாம், என்றைக்கு கொடுத்தாலும் கூடும் அப்படிங்கிறது. சரி, இப்பொழுது ஜகாத்துல் ஃபித்ரை முற்கூட்டியே கொடுப்பது கூடுமா, அது என்றைக்கெல்லாம் கூடும், என்றைக்கெல்லாம் கூடாது, எந்தெந்த மதுஹபுல கூடும், எந்தெந்த மதுஹபுல கூடாது, அதற்கான ஹதீஸ் ஆதாரம் என்ன, அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளராகிய இப்னு உமர் ரதியல்லாஹுடைய செயல்பாடு என்ன என்கிற விவரங்களை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில ஜகாத்துல் ஃபித்ருங்கிறது எப்பொழுது வாஜிபாகிறது, எப்பொழுது கடமையாகுது, அந்த பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு குழந்தை எந்த நேரத்தில் பிறந்த அந்த குழந்தைக்கு கடமையாகும், எந்த நேரத்தில் பிறந்த குழந்தைக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகாதுங்கிற எல்லா விவரங்களையும் நாம் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல இந்த ஜகாத்துல் ஃபித்ரை முற்கூட்டியே கொடுப்பது சம்பந்தமாக இமாம்களுடைய இன்னும் சில கருத்துக்கள் இருக்கிறது. அதனை நாம் தொடர்ந்து அடுத்த பாடத்திலே பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.